ஈரேழு லோகங்களையும் வென்றவன். அந்த காலத்துல வீரன் தான் சொல்லுவான். அப்போ ஈரேழு லோகங்களையும் வென்ற ஒரு நாட்டை வென்றால்னா என்ன அர்த்தம்? அந்த நாட்டு சொத்தெல்லாம் என்னுடைய சொத்துன்னு அர்த்தம். அப்போ ஈரேழு லோகங்களை வென்றவன்னா எவ்வளவு பெரிய பணக்காரன் பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்டவன் போர் புரியுதுன்னா அவனுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. அப்படிப்பட்டவன் என்ன பண்ணிட்டான்? அந்த இறைவன்கிட்ட லாரியா கவலைகளை போட்டிக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு இறைவன் சொல்றாரு அப்படின்னு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கிறார். சாதாரணமான ஒரு நமட்டு சிரிப்பு இறைவன் சொல்றாரு, நீ கவலைப்பட தகுதியற்ற விஷயத்துக்கு கவலைப்படுகிறாய். அங்க சொன்னாரு என்னன்னு பார்த்தா நீ கவலைப்பட தகுதியற்ற விஷயத்துக்கு கவலைப்படுகிறாய்ன்னு சொல்றாரு. இங்க நான் என்ன சொல்றேன்? ஐயா சாரங்கபாணி அவர்களே, நீங்கள் கவலைப்பட தகுதியற்ற விஷயத்துக்கு கவலைப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் என்னுடைய பேரு அன்பழகன், நீ கூட கவலைப்பட தகுதியற்ற விஷயத்துக்கு கவலைப்படுகிறாய் அப்படின்னு சொல்றேன். ஆனா உங்கள்கிட்ட எவ்வளவு கவலை இருக்குன்னு தெரியாது எனக்கு. இருந்தாலும் லாரியா கவலை இருக்கலாம். இருந்தாலும் கண்ணா நீ கவலைப்பட தகுதியற்ற விஷயத்துக்கு தான் கவலைப்படுகிறாய். இந்த மாதிரி எந்த கவலையும் இல்லை. நீ வாங்கி தூக்கிட்டாக்க மடிச்சு கொட்ட வேண்டியதுதான். இருந்தாலும் நம்ம அப்படி நினைக்கலாம். அவங்களுக்கு தான் கவலை. இருந்தாலும் அவங்க கஷ்டம் தான். நிறைய கவலைகள் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. சில நேரத்தில் நம்ம வீட்டுக்கார நம்ம புரிஞ்சுக்கலையே நினைக்கலாம். சில நேரத்தில் நம்ம பிள்ளைகள் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஆசையா வளர்க்குற நாய்க்குட்டி கூட அதை போட்டுட்டு எலும்பு எடுத்து பாருங்க, வெடிக்குன்னு வச்சு. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு நாயை கூட நம்ம புரிஞ்சுக்காத அப்படின்னு நம்ம நிலைமை அப்படி மீன்ஸ் வாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவராலும் பிரிதொரு மனிதனுடைய மனதை 100% புரிந்து கொள்ளவே முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நினைப்போம், எத்தனை வருஷமா இவருக்கு நான் சோறு போட்டு தெரியுமா, என் பொண்டாட்டிக்கு எவ்வளோலாம் வாங்கி கொடுத்து தெரியுமா, ஆனால் எனக்கு கொடுக்கலையே முடியாதுதான். ஒருவருடைய மனநிலையை 100% எவரால் புரிஞ்சுக்கணும். அவங்க அப்பா அம்மாவாலே புரிஞ்சிக்க முடியாமல் தானே இங்கே கொடுத்தாங்க. அப்படி சரி, இங்கே வந்து புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு கேட்டால் உங்கள் பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கணும். கடைசியில் பிள்ளைங்களையாவது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களான்னு புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒருவரும் இன்னொருவரை புரிந்து கொள்ள. சரி, அப்படி போய் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எவராலும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. அப்படின்னா என்னன்னா, உண்மையான இறைவன் என்பவர் யார்? அதை எப்படி கவலையற்று வாழ வேண்டும்? இந்த கவலையற்று வாழ்வதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் நம்ம செய்யப்போம். அப்போ உங்க எல்லாருக்கும் பார்த்து சொல்றேன், இண்டிவிஜுவலாகவே சொல்றேன், நீங்கள் எல்லோருமே கவலையற்ற விஷயத்துக்கு, தகுதியற்ற விஷயத்துக்கு தான் கவலைப்பட வேண்டும். ஒருத்தராவது தகுதியுள்ள விஷயத்துக்கு கவலைப்படுவாங்கல்ல. ஆனா கிருஷ்ணருடைய பார்வையில் என்ன சொல்றாருன்னா, எல்லோருமே தகுதியற்ற விஷயங்களுக்கு தான் கவலைப்படுகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏமா ஒருத்தருக்கு தான் அப்படி தானே, அர்ஜுனன் சொன்னா எல்லாருக்கும் அப்ளிகபிள் தானே, அப்படி அர்த்தங்க. அப்படின்னா என்ன தெரியுங்களா? கவலைன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு கடவுளுக்கு தெரியும். அதனாலதான் என்ன சொல்றாருங்க, சாரங்கபாணி நீ கவலை தகுதியற்ற விஷயத்துக்கு கவலை. ஏன்னா கவலைன்னு ஒண்ணு கிடையாது. ஆனா நீ சொல்ற இதுக்காக கவலை, அதுக்காக கவலை அப்படின்னு கவலைப்படுற. உண்மையிலே அப்படின்னா கவலை என்பது இல்லைப்பா அப்படிங்கிற. அதே மாதிரி இண்டிவிஜுவலி ஸ்பீக்கிங் எவ்ரி ஒன் இஸ் வரிங்னா, எல்லோரும் கவலைப்படுவது தகுதியற்ற விஷயங்களுக்கு தான். அப்படின்னா தகுதியான விஷயம் என்று ஒன்று இல்லவே இல்லைங்கிறார். அப்படின்னா கவலைக்கு காரணமே இல்லைங்கிறாருங்க. அதான் பின்னாடி வருவாங்க. சரி, இந்த மாதிரி சொல்றாரு. அப்ப கவலையற்ற விஷயத்துக்கு நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம கவலையற்று வாழ்வதுதான் இறைவனுக்கு பிடிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கு பிடித்தமானவர்களா நம்ம வாழணுமா இல்லையா? வாழணும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? கவலைப்படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதான் ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் தான். எனக்கு ஒர்க் அவுட் ஆகலையே, கவலைப்படாதீங்க, குரு வந்துருவார். குரு தான் வந்துருவார்ல, வந்துட்டே. இதுக்கு மேல என்ன வேணும்? இப்போ ஐயா என்னுடைய வகுப்பு முழுமையா பெற்றதுக்கு அப்புறமா, ஒருவேளை கிளாஸ் டைம் பத்தாததுனால முழுசா கொடுக்க முடியாம போகலாம், ஆனா என்னுடைய முழு வகுப்பை நீ பெற்றுவிட்ட பின்பும் உனக்கு கவலை இருந்தால் நான் தகுதியற்றவன் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் போலி குருன்னு கூட சொல்லிக்கிறேன், நானே ஒப்புக்கிறேன்.
எதிர்காலத்தையே ஞானத்தை பரப்புறதுக்கு ஒப்படைச்சிட்டாங்கன்னா ஏன் அவங்களுக்குலாம் பேர குழந்தை இல்லையா? பொண்ணு எப்படி வாழுதுன்னு போய் பார்க்கணும்னு ஆசை இல்லையா? அவருக்கு இல்லையா? மனைவி கூட வாழும். எல்லாரையும் விட்டுட்டு ஓடியாராங்கன்னு என்ன அர்த்தம்? உண்மையான ஞானத்தை புரிந்து கொண்டவர். அதனால் ஐயா நீங்கள் சேவை செய்யும்போது அந்த சேவையில் நாங்களும் பங்கெடுத்துக்கிறேன் சொல்லிட்டு ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு வந்துடுவார். எந்த ஒரு போகணுன்னாலும் அவர் தான் டிக்கெட்டை புக் பண்ணுவார். என்ன குடுமி அவர் கையில் இருக்கு. அவர்கிட்ட குடுமி இருக்கிறது வேற விஷயம். எங்கள் எல்லாரோட குடுமி அவர்கிட்ட தான் இருக்கு. என்ன பண்ணுறாருன்னா அவரை மிஞ்சி நாங்கள் எங்கேயும் போக முடியாது. எதுனாலும் அவர் தான் எங்களுக்குலாம் புக் பண்ண தெரியாது. உடனே புக் பண்ணுவார். புக் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்துடுவார். ஒரு 4 நாள் கழிச்சு தான் போவார் வீட்டுக்கு. எங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு மனசு வராது. வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி கேட்டாங்க. ட்ரெயினில் வரும்போது பேசிக்கிட்டே வந்தோம். ஐயா கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 3/4 மணி நேரம் தான் பதில் கொடுத்தேன். தெளிவாக புரிஞ்சிச்சு. என்ன புகழாரு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் சொல்கிறேன்னா அதாவது அவருக்கு தேவையானது எதுவோ அது தெளிவாகவும் இலகுவாகவும் கொடுத்ததுனால. அது மாதிரி நல்ல ஒரு குரு கிடைச்சாக்கா மிஸ் பண்ணிடாது ஐயா. சாரகபாணி ஐயா மட்டும் இந்த உணர்ந்துட்டாருன்னா உங்கள் பின்னாடியே தான் இருப்பார். தேவையே இல்லை. எல்லாருக்கும் பின்னாடி கை தட்டாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு அவருக்கு தான் புரியுதுன்னு அர்த்தம். எல்டஸ்ட் பர்சன்ல அதனால சீக்கிரம் அனுபவங்கள் நிறைய இருக்குல்ல. அதனால புரிஞ்சுக்கிறேன். இனிமே இந்த காரணம் அந்த காரணம் எல்லாம் சொல்ல மாட்டாரு. நம்மளோட ஜாயின் பண்ணுவார் பாரு. நிச்சயமா என்ன சொன்னேன்னா 87 வயசுங்க ஒருத்தர் ரங்கநாதன் ஒருத்தர். 87 வயசு 4-5 ஊருக்கு வெளியூர் போகும்போதெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டோம். ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு தெரியாமல் தடுக்கி விழற போகிறாரு. கீழே போய் விழுந்துட்டாருன்னா எழுந்துக்க முடியல. அதுக்கப்புறம் உயிருக்கு ஆபத்து வந்துடும் போதுமோன்னு நினச்சி பயந்து தான் அவரை கூட்டிகிட்டு வரலையே தவிர எல்லா இடத்துக்கும் நான் வர தயார்ங்கிறார். ஞானத்தை தான் வாங்கிட்டீங்களே அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா நீ ஒவ்வொரு முறையும் நீ ஆத்ம ஞானத்தை சொல்லும்போது ஒரு புது கருத்து எனக்கு கிடைக்குது. ஸோ என் ஞானத்தை கேட்டு நான் வர்றேங்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்கள் உடலை 3 கூறாக பிரித்து போடுறோம். காய்கறி கூறு போட்டு விற்கிறாங்க இல்லையா? அது மாதிரி உங்களையும் 3 கூறாக பிரிக்கலாம். பயந்துடாதீங்க உயிர் போயிடுங்க அப்படின்னா இல்லை, கற்பனையில் தான் பிரிக்கும். உடல் ஒரு பார்ட், மனம் இன்னொரு பார்ட், ஆத்மா உயிர் எனப்படும் ஆத்மா இன்னொரு பார்ட். உடல் மனம் ஆத்மா அந்த 3 பார்ட்டாக பிரிச்சு. உடல் வேறு மனம் வேறு ஆத்மா வேறுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆத்மா. சரி, அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுலாம் பார்க்கணும். சரி, இப்போ கவலையற்று வாழ்வதற்கான வழியெல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த முறைகளை எல்லாம் பார்க்கணும். ஐயா, ஒரு மனதுக்கு 7 விதமான வழிகளில் கவலைகள் வந்து சேருமா. இப்போ காற்று இந்த இடத்துக்கு வருதுன்னா இந்த ஜன்னல் வழியாக வரலாம், அந்த ஜன்னல் வழியாக வரலாம், இது வழியாக வரலாம், இல்லை ஏதாவது வெண்டிலேஷன் வந்து அது சக்கிங் பண்ணுற அது வழியாகவும் வரலாம். அது மாதிரி பல வழிகள் உள்ளன. இந்த மனித மனதுக்கு 7 வழிகள் உள்ளன. எதுக்கு? கவலைகள் வந்து சேருவதற்கு. ஒரு வழியில் வந்தாலே நம்ம மனசு தாங்க மாட்டேங்குது. 7 வழியில் வந்தால் எப்படி பாருங்க. என்ன பார்ப்போம்.